வந்து இந்த கடவுள் வந்து நம்ம கும்பிட்டுட்டா குழந்தை கிடச்சிடும், அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ அவர்கிட்ட உண்மையிலே சிவன்கிட்ட கேட்டிங்கன்னா குழந்தை வச்சுக்காதவன் தான் சொல்லுவார். இந்த ஒரு வெற்றின்றது உண்மையான வெற்றி நிம்மதியோடு இருந்ததுன்னா ஆப்வியஸாக வந்து அம்மா அப்பா வந்து அந்த குழந்தைங்களை பெற்றதுக்கு சந்தோஷப்படணும். இப்போது பெண்கள் வந்து வீட்டில் இருந்துட்டு பெரிய ஒரு குடும்பமே ஒரு கடல் தான், அதை பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு ஜாப் தான். அதை வந்து என்னென்னா மணி கொடுத்தாதான் ஒரு ஜாபுக்கு அழகா அப்படி கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து எப்படி இருக்கணும்னு தெரியல. பார்த்தாலே வந்து அதாவது ஆண்கள்லாம் இப்போ கீழே பார்க்குறது இல்லைங்க, பெண்கள் தான் வந்து கீழே பார்க்குறாங்க. ஏதோ இன்னும் வேணும் அடுத்தடுத்து என்ன எதையுமே எடுத்துக்காமல் நிம்மதியாக இருக்கிறது தான் கிரியாப்பா. எல்லாத்தையும் அனுபவிச்சிரு, இருக்கிற லைஃப்பில் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கணும். அதுக்காக வந்து இன்றைக்கி இந்த காலத்தில் நிறைய ஜென்ரேஷனில் இருக்காங்க, அவங்க ட்ரெஸ் இப்படி போடுறாங்க, அப்படி போடுறாங்க, அது பண்ணுறாங்க, அதெல்லாம் குறை கிடையாது. அவங்களுக்கு அந்த ஏஜில் அழகு எப்போ இருக்கும், அந்த ஏஜ் தான் இருக்கும். அது ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க, இதுவாக இருக்காங்கன்னா, ஆமாம் ஆப்வியஸாக ஹார்ட்னா ஃபஸ்ட்டு என்னென்னா உடல் வந்து சூடாக இருக்கும்போது இது வந்து அதாவது நிறைய பேர் ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஹரி ஓம். இந்திராமா வணக்கம். ஹரி ஓம். ஸோ இந்த ஒரு சீரீஸ் வந்து எவ்ரி வீக் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது வந்து இந்திராமோடைய ஃபேஸ் ரிவீல் பண்ணுற வீடியோ அப்போது இந்த பாட்காஸ்ட் வந்து செம்மையாக ட்ரெண்ட் ஆகணும். ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்திராமோடைய ஃபேஸை நம்ம ரிவீல் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் பாட்காஸ்ட்க்கு வந்து நிறைய பேர் ரெஸ்பான்சஸ் நல்லா இருந்தது. அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஜென்ரலாக? பிகாஸ் அதான் உங்கள் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட், மிக்ஜில் ஃபஸ்ட்டு விமனை வச்சு நம்ம பண்ண பாட்காஸ்ட். ஸோ அது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் ஆகுது? எனக்கு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது மாதிரி பேசினேன், எனக்கே கொஞ்சம் இதாக இருக்குது. எல்லாமே காரணம் நீங்கள் தானே இப்படி இல்லை அது ஓகே தான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு எல்லாருமே ஜென்ரலாக ஸ்பிரிச்சுவல் பாட்காஸ்ட்னால் மூட நம்பிக்கைகள் பற்றியோ வெளி உலகத்தை பற்றியோ தான் இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப் ஃபினாமினா, ரியல் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம பேசணும். அதுவும் வந்து உங்களுடைய ஏஜ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் பிறந்த மதுரை மறுபடியும் இது வரைக்கும் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுடைய போஸ்ட் லைஃபு ஒரு 1970s வர அந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது டோட்டலாகவே நீங்கள் இந்த கிரியா பார்த்தே அப்படியே அந்த உலகத்துக்கு உண்மையான உலகமாக இருக்குது, ஆனால் அது ஆப்போசிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி? நான் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இங்கே கிரியா பார்த்து வந்து. இதுக்கு முன்னாடி இந்த லைஃபுக்கும் எனக்கு இதுக்கும் சேஞ்சஸ் ரொம்பவே தெரியுது எனக்கு. பட் எப்படி யோசிச்சேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த லைஃப்லாம் வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் நான். நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் போல, முன்னாடி வந்தால் ரொம்ப கற்றுந்துக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ தட்ஸ் வாட் இன்னையோடைய டாபிக் டைட்டில் தம்ப்நெயில்லாம் வச்சு எல்லாருமே ஆப்வியஸாக வந்து அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. லைஃபோடைய சக்ஸஸ் அண்ட் அது ஆக்சுவலாக வந்து அந்த டேர்ம்னாலே எதை பேஸ் பண்ணி, பணம் பேஸ் பண்ணியிருக்கா, இல்லை குழந்தைங்களை பெற்றுக்கிறது பேஸ் பண்ணியிருக்கா, இல்லை குட்டி குட்டி சந்தோஷங்கள் தான் சக்ஸஸாக, எதை தான் வந்து மீன் பண்ணுறாங்கன்றது தான் இந்த கான்செப்டில் தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க. இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட டவுட்ஸ் இருக்குது, கொஷின்ஸ் இருக்குதுன்னு ஆப்வியஸாக நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்ல போகிறீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஹவு டு யூ என்ன இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த கான்டென்ட் எதனால நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க? லைஃபோடைய சக்ஸஸ் எதனால என்ன? எப்படின்னா இந்த வெற்றி நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஏன் இந்த ஹாப்பினஸ் நமக்கு நீடிக்க மாட்டேங்கிறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின். அது நீங்கள் யோசிச்சதுனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சக்ஸஸ் அப்படின்ற டேர்மு எல்லோரும் பணம் பேஸ் பண்ணி தான் வேர்ல்டு வந்து இதை வச்சுருக்கு. பணம் பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்னாலே பணம் அப்படின்றது தான் வந்து ஹைலைனாக இருக்குது ஆக்சுவலாக எல்லாருக்கும். ஸோ இது நான் ஆன்சர் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்க, ஆடியன்ஸ் நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்கன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் பணம் வச்சு தான் சக்ஸஸ் இருக்கா இல்லையா, இப்போ இந்த பேசுகிற இந்த டைம் ஸ்டாம்பை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அதை எப்படி பார்த்தீங்க? சக்ஸஸ்னால் உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்ற வார்த்தை கேட்குறதோ இல்லை விக்ட்ரி கேட்குறதோ உங்களுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு கேட்கும்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? நம்ம வந்து இன்சைடு இல்லை ஃபஸ்ட்டு நினைக்கவே மாட்டோம்ல. அவுட் சைடு அந்த குழந்தைங்க பிறக்கிற ஒரு ஹாப்பினஸ், ஆமாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஃபேமிலியில் எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி தான் நினச்சேன். ஹாப்பினஸ் இதுதான் போட அப்படி. ஆனால் அதுதான் நீங்கள் சக்ஸஸாக பார்த்தீங்களா? சக்ஸஸாக பார்த்தது அப்போ ஆனால் அது நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பாட்காஸ்ட் போக போக வந்து புரியும். சக்ஸஸ்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கிட்ஸ் பெற்றுக்கிறது, சின்ன சின்ன ஹாப்பினஸ்ன்றதை தாண்டி சின்ன சின்ன லைஃபோடைய
காலகட்டங்களை கடக்கிறோம்ல. இந்த டைமில் இது செஞ்சுட்டோம், இந்த டைம் அதாவது 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சா ஒரு பட்டம் கொடுக்குற மாதிரி, கல்யாணம் ஆனால் ஒரு பட்டம், அதுக்கடுத்து ஒரு பட்டம், அதுக்கடுத்து ஒரு பட்டம், அப்படி போகிற மாதிரி தான். அது இவங்க சக்ஸஸ் வச்சுருக்காங்க. ஆப்வியஸாக அதுவும் ஒரு சக்ஸஸ் தான், ஒன் கைண்ட் ஆஃப். ஆனால் அந்த சக்ஸஸோட மன நிம்மதி இருந்ததுன்னா அதுதான் வந்து உண்மையான ஆக்சுவலாக அச்சீவ்மெண்ட். ஸோ அது ஆப்வியஸாக உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அது மன நிம்மதியோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததா, இல்லை ஜஸ்ட் வந்து ஓகே இது ஏதோ ட்ரெயின் பண்ண நானும் இது சக்ஸஸ்ன்னு நீங்கள் நினச்சிங்களா ஜென்ரலி? எனக்கு மன நிம்மதியோடு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. கரெக்டு. ஸோ இது ஆப்வியஸாக எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் நீங்கள் கிட்ஸுன்னு சொன்னதுனால நான் இந்த ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வரேன். பிகாஸ் இது வெரி ரேஷ்னல் டாப்பிக்கு. நிறைய பேருக்கு வந்து வெறுப்பாகவும் இருக்கலாம், நிறைய பேருக்கு எரியவும் செய்யலாம். பட் ஆனால் எரிஞ்சாலும் நான் பரவாயில்ல, நான் பேச தான் செய்ய போகிறேன். அதாவது வந்து லைஃபோடைய ஒரு மொமெண்டமில் ஒவ்வொருத்தரும் இந்த சக்ஸஸ் அப்படின்றது கிட்ஸுன்ற பேசிஸில் எடுக்கும்போது ஆப்வியஸாக அது கிட்ஸுன்றது ஒரு ஹாப்பினஸ்ஸு சக்ஸஸ்ன்னு நினச்சாங்க அப்படின்னா அம்மா அப்பா. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன், உங்கள் ஜென்ரேஷன் விட்டுருங்க, இன்றைக்கி இருக்கிற ப்ரெசண்ட்டை பற்றி நம்ம பேச முடியும். அப்படி அவங்க நிஜமாலே அதை நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போது அவங்க நிம்மதியாக இருக்கணும். அந்த கிட்ட வந்து திட்டுறாங்க, இவன் வராமலே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறாங்க. எது வந்ததுக்கப்புறம் 2-3 வயசு ஆகிறதுக்கப்புறம் அதாவது அந்த அனுபவத்தை சொல்கிறதுக்கே வந்து இன்றைக்கி சொசைட்டியில் ஆள் இல்லை. யாராக இருந்தாலும் வெளியே போனால் என்னம்மா இன்னும் குழந்தை இல்லையா, என்னம்மா, அதாவது வந்து விட்டால் வந்து ஃபஸ்ட் நைட் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஜென்ரேஷன் தான். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் நைட் ஆகணும், 1 மாதம் ஆகணும், அடுத்தடுத்து போகணும். ஆனால் பீப்புளோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. மேரேஜ் ஆகிட்டாலே ஒரு 2 months மேரேஜ் ஆகிட்டா ஏதாவது விசேஷம் இருக்காங்க அப்படி தான் கேட்குறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது வந்து இதில் வந்து ஒரு ஜெலசி இருக்குது. என்னென்னா எல்லா அம்மாவுக்கும் எல்லா அப்பாவுக்கும் தெரியும் இவங்க பெற்றுக்கிட்ட 20 வருஷம் ஆகிருக்கலாம், கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, அந்த கல்யாணம் ஆகி வந்ததுமா சரௌண்டிங்ஸில் இருப்பாங்க. இன்றைக்கி அதை எங்கேயா பார்க்கும்போது உடனே ஆகலையா, நல்ல நியூஸ் இல்லையா அப்படின்வாங்க. ஆனால் இவங்களுக்கே தெரியும் அது வந்து நல்ல நியூஸ் தான் அது, ஆனால் நல்ல நியூஸ் இல்லைன்னு சொல்லலை. பட் இவங்களுக்கே தெரியும் அதனால் இவங்க வாழ்க்கை வந்து ஒரு ஜெயில் வாழ்க்கை ஆகிடும் அப்படின்னு. ஸோ இது ஏன் ஜெயில் வாழ்க்கைன்னு நான் சொல்கிறேன்னா, கிட்ஸை வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஸோ இப்போ என்னோடய பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் மதர் வந்து ஃபுல் லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க, ஃபாதர் லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் நாங்கள் நல்லா இருக்கும். 100% சொல்லணும்னா எந்த பேட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்ல வரல, எந்த விதமான மிஸ்டைரக்டட் ஹேபிட்ஸ் எதுவும் இல்லை. அதை பேடுன்னு நான் வந்து குறிக்கல, ஜட்ஜ் பண்ணல. ஆனால் எந்த விதமான சொசைட்டி பண்ணுதுன்னு நாங்கள் போய் பண்ணல. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இருந்தோம். பட் அது ஏன் அப்படி இருந்தோன்னா அவங்க வளர்ப்பு அந்த மாதிரி. பிகாஸ் அவங்க எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஒரு 5 ரூபா டீ கூட மாஸ்டர் அதான் குரு அப்பா வருதுன்னு அவர் போய் குடிக்க மாட்டார். மதர் வந்து ஒரு மாம்பழமாக இருந்தாலும் அது வந்து தோலை உரித்து அது வந்து இப்படி தான் கொடுக்கணும், அப்படி தான் கொடுக்கணும், அந்த லெவலில் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த பேசிஸில் நான் வளர்ந்துட்டேன். பட் இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து வேலை செய்யறதுக்கே பெண்டு வந்து அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அதை பற்றி நீங்கள் ஆக்சுவலி ஃபஸ்ட் என்ன நினைக்கிறீங்க? இது சொன்னதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஆன்சருக்குள்ளே போகலாம். வேலை செய்யலாம். இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ், இன்றைக்கி இருக்கிற பெண்களும் ஆண்களும் வந்து ஒர்க்கே பண்ணாமல் இன்னும் தூக்கிட்டு போய் பாட்டியோ தாத்தா தலையில தான் கட்டுறாங்க. அது நீங்கள் அந்த அளவுக்கு அவங்க உடம்பு ஹெல்த் இல்லை இல்லை, அதான் பேசிக்காக சொல்லணும். அப்படி பார்த்தா அந்த வயசானவங்களுக்கு ஹெல்த் இல்லையே. அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு இருக்குதுங்களா, இப்போ இருக்க ஃபுட்டே வேறு. ஆனால் இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ இந்த வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் ஆசைப்படுறது எனக்கு பேரம் வேணும். இவங்க போய் அவங்க தலையில் கட்டினதுக்கப்புறம் அவங்க தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுறது, ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா சொசைட்டி ப்ரெஷர். அது ஏதோ வந்து ஏதோ ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், கமிஷனர் வந்து இன்ஸ்பெக்டருக்கு ப்ரெஷர் போட்ட மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அங்கே பாட்டா யூஸ்லெஸ் தான் எல்லாமே. ஸோ இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும்போது இவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு பில்டப் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக தான் இருக்காங்க இந்த அம்மா அப்பான்னு நான் நினைக்கிறேன், எந்த ஒரு கான்செப்டில். ஏன்னா இவங்க ப்ரெஷர் பண்ணுறதுனால இவங்க பெற்றுக்கிறாங்க. அதே மாதிரி போய் மாமியார் அத்தையோ இல்லை அப்பாவோ அம்மாவோ இவங்க போய் கொடுத்துட்றாங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, விட்டுட்டாங்க, வேற வழி இல்லை, பையன் காசு கொடுக்குறான், அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கோம், வேற வழி இல்லாமல் பார்க்க வேண்டியதாக இருக்குது, என்ன செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த ஒரு வியூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அது வந்து இவங்க செய்கிறது ரைட்டா இல்லை அவங்க செய்கிறது ரைட்டா? தாத்தா பாட்டி வந்து அவங்க வந்து ஒரு பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் தாத்தா பாட்டி மேலே தான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்? ஆமாம், அவங்க தான் ஆசைப்படுறாங்க, என்ன ஒன்றும் இல்லையா, சீக்கிரம் பெற்றுக்குமா, வயசாயிரும் அப்படி சொல்லி அப்போ அவங்க மனசு இது பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஃப்ரீயாக விட்டுறணும். அவங்க எப்போ வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ பெற்றுக்கட்டும், நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது யாரையும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். ஸோ நைஸ். இந்த கான்டென்ட்டில் வந்து உங்கள் ஏஜ் ஆஃப் கேட்டகரிக்கு நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமான விஷயம். இன்னொரு பெரிய பாயிண்ட் என்னென்னா,
இந்த 2 ஜெனரேஷனல் கேப் ஏன் வருதுன்னா, யார் யார் லைஃப்ல யார் யார் என்ன பண்ணணுமோ அவங்க நிர்ணயிச்சா போறோம் அப்படின்றது தான் வந்து தர்மமே. இதுதான் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாரு. பெருமாளும் சொல்றாரு. சிவனும் சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற சொசைட்டில இந்த 3 கடவுளையும் கும்பிடுறாங்க. இங்க 3 கடவுள்னா இவங்க கடவுள் அப்படின்றத தாண்டி இவங்களுக்குள்ள தெய்வத்த தேடி இந்த ஒரு பாதை கிரியா பாதைய அமைச்சாங்க. ஆனா இவங்களுடைய பேர சொல்லிட்டு இவங்க ஒரு ரூட்ட இவங்களா உருவாக்கிறாங்க. இதோ இந்த கடவுள் வந்து நம்ம கும்பிட்டுட்டா குழந்தை கிடைச்சிரும். அதுக்கும் சம்மந்தமே இல்ல. இப்போ அவர்கிட்ட உண்மையிலேயே சிவன்ட்ட கேட்டீங்கன்னா, குழந்தை வச்சுக்காதம்மான்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா வந்து அவர் வந்து துறவியா அவருடைய லைஃப் வந்து துறவியாக மனைவியோட இருந்தவர் மாரி தான் அவர் வந்து எப்பவுமே இருந்திருக்காரு. இது வந்து அவரே வந்து நெறைய இடங்கள்ல சிவபுராணங்கள்ல குறிச்சிருக்காரு. சிவவாக்கியர்லாம் வந்து எழுதின ஒரு பாடல்லாம் அதுதான். இப்போ இந்த ஒரு வெற்றின்றது உண்மையான வெற்றி நிம்மதியோட இருந்ததுன்னா, ஆப்வியஸா வந்து அம்மா, அப்பா வந்து அந்த குழந்தைங்கள பெத்ததுக்கு சந்தோஷப்படணும். இவங்க தப்பான ரூல்ஸு, கைடன்ஸஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, உணவு தப்பா குடுக்குறாங்க. தப்பான இடத்துக்கு கூட்டு போறாங்க. பிரெக்னன்சிலயே கண்ட உணவ ஜங்க்ல உள்ள போட்டுர்றாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு நோய், டிஎன்ஏல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வராம என்ன வரும்? அதுதான் உண்மை. ஸோ, இப்போ இதில என்ன ஆகுதுன்னா, பெத்துக்கிட்டாங்க. ரொம்ப வந்து துள்ளுது, ரொம்ப நாட்டியா இருக்கு, பார்த்துக்க முடியல அப்படின்னு ரொம்ப காமனா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. இத வந்து என்ஜாய் பண்ணா மட்டும் தான் பெத்துக்கணும். என்ஜாய் பண்ணலன்னா நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம்னா, நாளைக்கு அந்த குழந்தை ஆப்வியஸா சஃபர் தான் ஆகும். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் போற ஒரு கேப்பே எப்படி போகுதுன்னா, எல்லாமே கடமைக்குன்னு செய்றாங்க, ரெஸ்பான்சிபிள்ன்னு செய்றாங்க. ஆனா வந்து அது வந்து அன்பு, அந்த உறவுக்கு ஒரு மரியாதை குடுத்து அது வந்ததுன்னா, அன்னைக்கு தான் வந்து நம்ம லைஃப்ல வீட்ல இருக்கிற பெண்கள் வேலைக்கு போலனாலும், பரவால்ல நம்ம ஒரு குழந்தைய பெத்து, வளர்த்து அத வந்து இவ்வளோ தூரம் வந்து வர வச்சுட்டோம். அது நம்மள பார்த்துக்குதோ இல்லையோ நம்ம வர வச்சுட்டோம். அதுதான் அச்சீவ்மெண்ட்டுன்னு காலர தூக்கி ஒரு பொண்ணா இருந்தாலும், ப அப்பாவா இருந்தாலும் சொல்லலாம். அப்பாவும் இப்போ சில பேர் வீட்ல வொர்க் ஃப்ரம் ஹோம் அதெல்லாம் செய்றாங்க. இப்போ நான் பிசினஸ் பண்ற மாரி. இப்போ பெண்கள் வந்து வீட்ல இருந்துட்டு பெரிய ஒரு குடும்பமே ஒரு கடல் தான் அது. அத பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு ஜாப் தான். அத வந்து என்னன்னா, மணி குடுத்தா தான் ஒரு ஜாபுக்கு அழகா அப்டின்னா, அப்டி கிடையாது. இன்னைக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து பெண்களுக்கு வந்துருச்சு. வீட்ல இருந்து நெறைய பிசினஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் பெண்கள் அதுதான் சக்சஸ்ன்னு நெனச்சாங்கன்னா, அதுவும் கிடையாது. உண்மையான சக்சஸ் தான் என்ன அப்டின்னு நம்ம நெனச்சோம்னா, நம்ம மனம் உள்ள எந்த விதமான காம்ப்ளெக்ஸ் தாட்ஸ் இல்லாதது தான். குழந்தை ஐயோ! அது ஆயிடுமோ! இது ஆயிடுமோ! அதாவது ஒரு செகண்டுக்கு பயம் தான் பெண்களுக்கு இருக்கு. அத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கரெக்ட் தான் நீங்க சொல்றது. எப்படி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ? ஐயோ! கீழ விழுந்துருமோ, ஏதாவது பண்ணிருமோ, ஏதாவது சாப்பிட்டுருமோ, ம், ம். ஏதாவது வாமிட் பண்ணிருமோ, ஏதாவது ஆயிருமோ, நம்ம டாக்டர் போய் கூட்டு போயிரணுமோ, இதுமோ அந்த மாரி ஒவ்வொரு செகண்டும் பயம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அது கிட்ஸ் லைஃப்ல. கிட்ஸ் லைஃப். இப்போ கிட்ஸ ஒரு ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து அப்பவாவது ஒண்ணா அந்த வந்துட்டே பயம் இருக்கு. நிக்குதா? இல்ல கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. ஏன்? ஸ்கூல் போகணும், படிக்க வைக்கணும், அப்புறமேட்டு விடணும், ஸ்கூல்ல விடணும், பிக்கப் ம், பண்ணணும். ஐயோ! ஹாஃப் டேல அவன் என்ன பார்த்துக்க முடியுமா? ஃபுல் ம். டே இருந்தா நல்லா இருக்கும் போல. இவன வச்சு பார்க்க முடியல அப்படிங்கிற மாரி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து நம்ம வீட்டு வேலைய பார்க்கலாம் போல. இவன் இல்லாம இவன் இல்லாத டைம்ல அப்படிங்கிற மாரி தோணும். ஓகே. அப்போ இந்த பேசிஸ்ல பார்க்கும்போது, இது வந்து காமன் அப்படின்ற ஒரு டேக் போட்டுக்கிறாங்க. வேற என்ன பண்றது? வேற என்ன எல்லாத்துலயுமே என்ன வருதுன்னா, வேற என்ன வேற பண்றது? என்ன பண்றது? பட் ஆனா, நான் இது ஜாலியா பண்றேன், என்ஜாய் பண்ணி பண்றேன். இதுல வாட்ஸ் ராங் அப்படின்ற மாரி ஒருத்தர கூட சொசைட்டில கேட்டு நான் பார்க்கல. நீங்க அந்த மாரி எதாவது பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்ததில்ல. ஏன்னா அவங்க ஒர்க் பண்றாங்கல்ல. வீட்ல ம். இருக்க நீங்க சொன்ன மாரி வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்னா கண்டிப்பா அத பார்ப்பாங்க. இப்பலாம் ஒர்க் பண்ற அந்த பர்டன் இருக்கனால, ம், நம்ம ம். நம்மளே வீட்ல இருந்து பார்க்க முடியாத சிச்சுவேஷனால இந்த மாரி ஃபீல் பண்றாங்க. ஓகே. இன்னைக்கு வந்து ஆப்வியஸா ஒர்க் பண்றவங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் கூட இருக்காங்க. பெர்மனன்ட்டா வொர்க் ஃப்ரம் ஹோம் யாரும் குடுக்கறது இல்ல. பட் ஆனா வந்து சின்ஸ் நான் இப்போ கார்ப்பரேட்ல கரண்ட்டா இல்லாதனால எனக்கு தெரியல. பட் அந்த மாரி குடுக்க மாட்டாங்க தான். அத தாண்டி இவங்களா ஒரு ஓன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு, அந்த பேபியும் பார்த்துக்கிட்டு, அப்படியே இவங்களுடைய சர்வீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமைன்னு அர்த்தம். சர்வீஸ்ன்னா அன்போட செய்றது. அதுக்கு தான் வந்து நெறைய இடங்கள்ல சொல்லுவாங்க. இறைவனுக்கு சேவை செய்யணும். அப்படின்னா, அந்த குழந்தைக்கு சேவை செய்றது தான் அப்படின்னு. இது வந்து நெறைய யோகிகள்லாம் கூட எழுதியிருப்பாங்க. இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்க இது எல்லாத்தையும் அன்போட அச்சீவ் பண்ணது பிறகு ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா? அந்த ஃபீலிங் வந்து பணத்தோட ஈடுபடுறதே கிடையாது. அதுதான் வந்து ஆக்சுவல் சக்சஸ். நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா? வெற்றி வந்து ஏன் வந்து அடுத்தடுத்து ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறோம். அந்த ஏதோ மிஸ் ஆறதுன்றதே நம்ம அகங்காரம் தான். நம்ம அகங்காரத்தோட இது நான்னு எல்லாத்துலயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இதோ இப்ப நான் தான் இந்த ரிமோட் இப்படி வச்சேன். நான் தான் வந்து சேனல மாத்துனேன். நீ வந்து வேற இதுல
இந்த ரிமோட்டில் ஒரு சேனல் நெட்ஃப்ளிக்ஸ் வைக்கிறதோ யூடியூப் வைக்கிறதுல கூட நான்ன்றது ஈகோ ரொம்ப பெருசாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இது நோக்கி மொபைல் நோக்கியோ நீ இப்படி பாஸ்வேர்டு மாற்றினியா அப்படியே ஐ மீன் ஜென்ரலாக வர விஷயங்கள். ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன், டிவி ரிமோட்டுக்காக சண்டை போட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம். இது ஃபன்னி இல்லை, ரியலாக வந்து நடந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து அந்த ஒரு சின்ன பாயிண்ட்டுக்கெலாம் வந்து இவ்வளோ தூரம் நீண்டு ஒரு கோர்ட்டுக்கு போய் அதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வேர்ல்டு நடந்துகிட்ருக்கு சொசைட்டியில். அவங்களுக்குலாம் நீதி தர்மம் வாங்கி கொடுக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் சின்ன சின்ன சண்டைகளுக்கெலாம் வந்து கோர்ட் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜே வந்து ரிசைன் பண்ணி போனதுக்கெலாம் நம்ம கேட்டிருக்கோம். 28 வருஷம் ஜட்ஜு ரிசைன்லாம் பண்ணி போயிருக்காரு. ஸோ ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக நான் வந்து இந்த ஒரு ஜட்ஜ் ஆகலை. ஸோ நானே வந்து ஜட்ஜுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார். ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப பெருசாகிட்டு அது வந்து ஒரு லா, அது ஒரு கவர்னிங், அது ஒரு கன்சியூமர் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாலே சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுனால என்னென்னா ரொட்டீன், டிசிப்ளின், மன நிம்மதி. எந்த சொசைட்டி சொல்கிற மூட நம்பிக்கைகளை முதல்ல ஃபாலோ பண்ணக்கூடாது. சொசைட்டியில் இன்னொரு டிசிப்ளின் என்ன வளர்க்கணுன்னா, சின்ன வயசில் படிப்பு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, இன்னொருத்தனுடைய துணி, இன்னொருத்தனுடைய வாழ்க்கை, இன்னொருத்தனுடைய இஷ்டங்கள், இன்னொருத்தனுடைய நம்பிக்கைகள், இது எல்லாத்துலேயுமே நம்ம நுழைஞ்சிட்டு டைரெக்டாக போயிட்டு நீ இது பண்ணக்கூடாது, நீ ஏன் எப்போ அது நடக்கும், உங்களுடைய டாக்டர் சன்லாம் எப்படி இருக்காங்கன்னு ஃபேக்காக தான் கேட்குறாங்க எல்லாருமே. இப்போ எங்கேயா டக்குன்னு யாரையா பார்க்குறோன்னா அவங்கள பற்றி என்னென்னு தான் கேட்குறோம் தவிர, நீ நிம்மதியாக இருக்கியா, சந்தோஷமாக சாப்பிட்டியா, அவ்வளோ கேட்டாலே போகிறோம். அதுதான் வந்து ஹார்ட்ஃபுல்லாக நம்ம கேட்குற விஷயம். பட் அது வந்து போயிடுச்சு இந்த காலத்தில். அது ஏன் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மக்களுக்கு வந்து இன்னொரு மனுஷங்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியல. அதுதான் வந்து காமன் சென்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இறைவன் படைச்சப்போ ஒரு சுதந்திர அறிவுன்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு அறிவு கொடுத்துருக்காரு. அது வந்து நம்ம சுதந்திரமாக எப்படி பேசணும், சுதந்திரமாக எப்படி இருக்கணும், அந்த அறிவை அழிஞ்சு போச்சுன்றனா. ஸோ அந்த அழிவு எப்போ நடந்ததோ ஒரு மனிதன் ஒரு மனிதத்தை எப்படி பேசணும்னு தெரில. அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட எப்படி பேசணும்னு தெரில. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து எப்படி இருக்கணும்னு தெரியல. பார்த்தாலே வந்து அதாவது ஆண்கள்லாம் இப்போ கீழே பார்க்குறது இல்லைங்க, பெண்கள் தான் வந்து கீழே பார்க்குறாங்க. புரிஞ்சுது அவங்களுக்கு எப்படி ஏன்னா வந்து நகை எவ்வளோ சவரம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா சில இடங்கள்லாம் ஹேர் நல்லா இருக்கே அப்படின்னு பார்க்குற மாதிரி பின்னாடி ஏதோ குத்திருக்கீங்களான்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து பெண்கள் ஏதோ டார்கெட் பண்ணி சில கேர்ள்ஸே தொட்டு கூட பார்க்குறாங்க. ஹேர் எப்படி இருக்கு, உன்னோட ஹேர் எவ்வளோ திக்னஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம். அது ஓகே, அது வந்து ஏதோ அன்பா பார்த்தா பரவாயில்ல. அது ஒரு மாதிரி அது பார்த்தா கரெக்ட் தான். ஆமாம், பொறாமையோட பார்க்குறாங்க. ஆமாம், அது கரெக்ட் இருக்கு. அதுதாங்க சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது தனக்கு தானே திரும்ப ரிட்டர்ன் அடிக்கும். அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். கர்மானா வந்து என்னென்னா கெட்டது நல்லது. கெட்டது நல்லதுன்றது வந்து ஒரு கட்டத்து வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ரிமோட்டை நான் கீழே போட்டு உடச்சிட்டேன்னா இன்னொரு ரிமோட் நான் வாங்கிக்கிறேன். இதை நான் வேணும்ட்டே உடைச்சேன்னா, இப்போ இந்த ரிமோட் நான் திரும்ப வாங்கினான்னு திரும்ப கீழே போட்டு உடைக்கிறேன் அப்படின்ற ஒரு பிஹேவியர் எனக்கு வந்துடும். ஏன்னா என் மென்டாலிட்டி எப்படி இருக்குது, இது வாங்குற அளவுக்கு காசு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது. இதுவே இது நம்ம நல்லா பராமரித்து கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது. அது ஏன் இருக்கணும், காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்றது கிடையாது. யூஸ்லெஸ் விஷயத்துக்கு நம்ம இப்போவே செலவு பண்ண ஆரம்பித்தோம்னா நாளைக்கு வேர்ல்டு லெவலில் நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நமக்கே இல்லாமல் போயிடும் அப்படின்ற கான்செப்ட் கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து கோர் டிசிப்ளின். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணி ஜெலஸோ, ஒரு ஆண் இன்னொரு ஆண் ஜெலஸோ, இதெல்லாம் எங்கேருந்து கிரியேட் ஆகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரஸ்ட் வந்து இவன் ரொம்ப நல்லா இருக்கான், இவன் ரொம்ப நல்லா இருக்கான். இன்றைக்கெலாம் வந்து நீங்கள் யார்கிட்டயா கேட்டிங்கன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, எங்கே நான் நல்லா இருக்கேன், ஏதோ அப்படி போகுது, அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா சில பேர் உண்மையாகவே நல்லா இருந்தால் கூட சொல்கிறது கிடையாது இன்னொரு ஆள்கிட்ட. அப்படி சொல்லிட்டா இவன் வந்து நல்லா இருக்காங்களே கண்ணை வச்சிருவான் அப்படின்னு. இந்த மாதிரி ஆளுகளை தான் நான் என்ன சொல்கிறேன்னா கட் பண்ணிடணுன்றேன். ஏன் கட் பண்ணிடணும்னு நான் சொல்கிறேன்னா அவங்கள நம்ம சந்திக்க கூட தேவையில்லை. இப்போ சந்திக்க போகிறதுனால நமக்கு ஒன்றும் கோடி ரூபாய் கிடைக்கல, இவ்வளோ கோடி சொத்தும் கிடைக்கல, நம்ம மன நிம்மதியாக இன்னும் கெட்டு போகுது. ஆக்சுவலாக அந்த மாதிரி நம்ம மக்களை சந்திக்கிறதுனால அது வந்து சொந்த அண்ணா இருக்கலாம், சொந்த தம்பியாக இருக்கலாம், சொந்த அக்காவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். பட் ஒவ்வொரு ஸ்டேஜில் இந்த ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், வெளியில் நண்பர்கள் யார் வேணா இருக்கலாம். இந்த ஒரு பாயிண்டில் ஒரு பெண்ணால் ஒரு போல்டு டெசிஷன் எடுத்து இந்த மாதிரி பீப்புளை கட் பண்ண முடியுமா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக முடியும்.
அது இப்போ உங்கள் ஸ்டேஜுக்கு ஓகே. மற்றவங்க ஸ்டேஜ். மற்றவங்க அது அவங்க டிசைட் பண்ணுறதா இருக்கு. மற்றவங்க அவங்க டிசைட் பண்ணுறதுன்னா எப்படி நீங்கள் டிசைன்னா இப்போ நான் இப்போ அந்த யோகம் பண்ணுறனால எனக்கு தெரியுது இதெல்லாம் கட் பண்ணிட்டா நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுபடி ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக தான். அப்போ நமக்கு பீஸ் கிடைக்கிது. அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ண நம்ம பண்ணிக்கிறோம். மற்றவங்களுக்கு தெரியாது. அதான் அதான் மற்றவங்களுக்கு என்னன்னா பின்னாடி போய் பேசுறது தான் அதான் அதிகமாக சொல்றேன். இருக்கு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேச முடியாது. அதாவது வந்து இவன் வந்தான் தலைவலியாக இருக்கு, அங்கே போயிட்டு பார்த்தா தலைவலிலாம் பேச மாட்டாங்க. அங்கே போயிட்டு அப்படியே சரி சரி ஏன்னா எதிர்பார்க்குறாங்க ஏதோ. அது பணம் தான் 100%, 100% அதுதான். ரெண்டாவது விஷயம் உறவு, பிறந்துட்டாரு என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் இது ரெண்டுமே வந்து தவறு தான். இதை உடைச்சவங்க தான் இந்த கடவுள்கள்லாம். இவங்க இத்தனை கடவுள்கள் சொல்கிறாங்கல்ல, இத்தனை கடவுள்களும் எழுதி வச்சது பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி எந்த உறவாக இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் தாய் தந்தை, இந்த 2 பேரை தவிர வேற எல்லா உறவுகளும் நீ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தாய் தந்தையருடைய தர்மங்களை நீ முடிக்கணும், அதோடைய பாவம் உனக்கு வரும், புண்ணியமும் வரும். பட் உறவுகளுடைய இதை நீ பார்க்கலன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் இதுலேயும் சில அதர்மங்கள் இருக்குது. இவங்க போயிட்டு மேனிப்புலேட் பண்ணுறது, தாய் தந்தையர்களும் என்ன பேசணுமோ கூட இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் அதை பேச வைப்பாங்க. நம்மளை வந்து ஏன்னா நம்ம அவங்ககிட்ட பேச மாட்டோம்ல. இந்த மாதிரிலாம் நடக்குது சொசைட்டியில். நிறைய இடத்துக்குள்ள வந்து கிரியாலாம் செய்யும்போது கூட நான் வந்து கண்காணிக்கிற விஷயம் தான். நிறைய பேர் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கூட சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது சமத்காரமாக இருக்கணும், நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட. ஏன்னா இன்னொருத்தவங்க வந்து இன்டைரக்டாக மேனிப்புலேட் பண்ணி நம்ம மேலே ஒரு பிரச்சனையை வர வைக்கிறாங்கன்னா தாய் தந்தையர்கள் அதை புரிஞ்சு அவங்க தான் அதை வெட்டணும். புரியுதுங்களா? பட் அவங்க வெட்டலைன்னா அவங்க தான் அந்த கர்மாவை அனுபவிக்கணும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு வேலை பார்க்கும்போது என்டையர் சோஷியல் லைஃபே வந்து ஒரு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மணின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஏதோ இன்னும் வேணும், ஏதோ இன்னும் வேணும், அடுத்தடுத்து என்ன. இது வந்து இந்த தேடல் பேராசைகள் எல்லாமே எதில் அழியும்னா ஆன்மீகம் தான். ஏன்னா ஆன்மீகத்தில் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த ரியாலிட்டிக்குள்ளே போக 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 அந்த இனிப்பை சுவைக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அதை சுவைக்க ஆரம்பிக்கும் போது இவ்வளோதான் நாடா, ஓ இதுக்காக தான் நம்ம இவ்வளோவா யோசித்தோம் அப்படின்னு பல பிறவிகளாக எடுத்த பிறவி ஆசைகளை கழிக்கிற ஒரே இடம் வந்து யோக குண்டம் தான். ஸோ நிறைய பேர் யாகம் பண்ணுங்கன்னுவாங்க. இந்த யாகம் 5000 யாகம் பண்ணணும் ஒரு ஜென்மத்தில், அதுவும் சரி முறையில் செய்யணும். அது நீங்கள் யாரும் செய்கிறதில்ல. 5000லாம் பண்ணுறதுக்குள்ளே சாவு வந்துடுது. ஸோ அது பண்ண முடியாதனால அகஸ்தியர் சொல்கிறாரு, 5000 யாக குண்டத்துக்கு ஒரு கிரியா மூச்சு ஈக்குவல் அப்படின்றாரு. ஒரு கிரியா மூச்சுன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு மூச்சு. இப்போ நீங்கள் கிரியா வாசி செய்கிறீங்க 3வது ஸ்டேஜ். ஸோ நம்ம இதில் வந்து சில பெண்கள் ஒரு சிஸ்டர் அவங்க செய்கிறாங்க, அடுத்து நீங்கள் செய்கிறீங்க. ஸோ அந்த 3rd ஸ்டேஜ் செய்கிற நீங்கள் உங்களுக்கு புரியுது ரியாலிட்டி என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக. அது நீங்கள் வந்து முன்னாடி நம்ம பேசும்போது உங்களுக்கு அது புரியாது. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு புரியுதா, இல்லைன்னா நான் சொன்னதுனால புரிஞ்சுக்கிட்டீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதான். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஆமாம் நீங்கள் சொன்னீங்க நான் கேட்டேன், குருவே சரணம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. இதுதான் நான் வந்து இங்கே கண்டம் பண்ணுறேன். குரு இருக்கிற வரைக்கும் ஒரு ஸ்கூல் டீச்சர், சும்மா அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அவங்க லைஃபு. அது மாதிரி குருன்றது வந்து ஒரு காலகட்டம் தான், அது ஒரு மாயை தான். அதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா தான் உண்மையான குரு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன்னா நிறைய சென்டரில் பில்டப்புக்காக என் குரு இவர் வந்து நல்லா பேசுகிறாரு அதனால் இவர் குரு, அதனால் நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன் இவரை அப்படின்றாங்க. இது வந்து நம்ம என்றைக்குமே அப்ரிஷியேட் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ வரைக்கும் எப்படி நினைக்கிறாங்கன்னா குருனா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, மட்டும் க்ளோஸாக இல்லை ஜாலியாக பேசணும் ஆமாம் அந்த மாதிரி நினைக்கிறான். ஸ்ட்ரிக்டாக நிறைய பேர் என்னன்னா குருன்னா வந்து சாஃப்டாக பேசணும். ஏன்னா பரமஹம்ச யோகானந்த மாதிரி குருஸோ, நாகின் மாஸ்டர் மாதிரி குருஸோ, நான் ஒரு யோகியோடய வாழ்ந்துருக்கேன். அதனால வந்து இவங்களுக்கு யோகினாலே முதல்ல என்னன்னு தெரியாது. கரெக்டு தானே? நிறைய பேருக்கு அப்படிதான். இவங்க இன்னும் பாபாஜி கூடலாம் உருவாடினாங்கன்னா பாபாஜி அவ்வளோதான் போல. இவங்களெல்லாம் வந்து ஒரு செகண்ட் கூட பாபாஜி பக்கத்தில் வச்சுக்க மாட்டார். பட் இன்னும் வந்து இந்த ஒரு சொசைட்டியில் இருந்துக்கிட்டு எஸ்பெஷலி யுக்தேஸ்வர், அப்புறம் ஷிரடி சாய்பாபா, இவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான குருஸாக இருந்திருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்து யோகி ஆகிட்டா சாஃப்ட் ஆகிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து கல்ட்டை வச்சு ஓட வச்சிருக்காரு பரமஹம்ச யோகானந்தர்லாம். ஆனால் அவர் பார்த்தா அன்பா ஒரு ஃபோட்டோலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்மைலிங்காக அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க அந்த இடத்துல கோவம் ஃபேஸை காமிச்சாங்கன்னா அது இல்லைல்ல அவங்க காட்ட வேண்டியது.
நல்லது, தர்மங்கள், அன்பு இதுதான் காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ஒரு பேசிஸில் பார்க்கும்போது இத்தனை யோகிகளும் சொன்ன ஒரு பாயிண்ட்டே உள்ளுக்குள்ளே தான் தேடணும். அப்போ உள்ளுக்குள்ளே கோரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. கோர்னா என்னென்னா அடி வயிற்றுல இருக்கிற விஷயம் அந்த மாதிரி இல்லை. நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்படுற ஒரு அல்டிமேட் உண்மை தேடல், அந்த ஜீவாத்மா. அது ஏன் வந்தது, ஏன் பிறந்தோம், எதுக்காக வந்து இந்த பந்தங்கள் சொந்தங்கள், ஏன் இதெல்லாம் வச்சு இறைவன் வந்து வச்சு இதுலேருந்து நம்மளை வர வைக்கிறார், ஏன் வலி கொடுக்குறாரு, ஏன் திடீர்னு சந்தோஷமும் கொடுக்குறாரு, திடீர்னு மறுபடியும் என்னடா வலி கொடுக்குறாரு அப்படின்ற நமக்கே ஒரு உருவாகணும். இது மாதிரி தான் உங்களுக்கு உருவாச்சு சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும் கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னு தான் தோணுச்சு. அப்போ என்னதான் பண்ணணும், இதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்படியே எனக்கு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. இன்னொரு பெரிய பாயிண்ட் என்னன்னா, இது வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல இதை பற்றி தான் பேசுவோம். பட் இது ஒரு லீடப். மூட நம்பிக்கைகள். ஒரு 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெல்த்தி, நீங்கள் கொடுப்பீங்க. நிறைய பேர் வந்து கடன் வாங்கி செய்வாங்க. கடன் அங்கே வாங்கிட்டு 30,000-40,000 வரைக்கும் கடன் வாங்குவாங்க. ஆனால் அவங்க இன்கமே வந்து 20,000 ரூபாய் தான் இருக்கும், 10,000 ரூபா தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லாத செய்யலைன்னா சாவு வந்துடும் அப்படின்ற அளவுக்கு பயமுத்தி வச்சிருக்காங்க. பயத்தினால பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ நீங்களே நிறைய செஞ்சுருக்கீங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முட்டாளாக இருந்திருக்கும் தோணுச்சு. உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்களா? வேற என்ன பண்ண முடியும், நம்ம ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் புரியுது. இந்த பாத்துக்கு வந்ததுனால எனக்கு தெரியுது, இல்லைன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. கரெக்ட் தான், அதான் உண்மை. அதாவது வந்து எவ்ரி மூமெண்ட் வந்து இந்த ஒரு மூட நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை எடுத்தாலே, நம்ம எடுத்து சொன்னாலே, இப்போ என்னுடைய ஃபோர்ஸுக்கே நான் எடுத்து சொன்னால் ஏதோ மாற்றம் வருது. அப்போ இந்த மகான்களோட ஃபோர்ஸுக்கு அவங்க எடுத்து சொல்லி சில பேர் மாறி இருக்காங்க. அடுத்தடுத்த தலைமுறைகள் மறுபடியும் அதை வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா பணம் வராது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இவ்வளோ பதிவுகள் இருக்குது, டிஜிட்டலில் இந்த வீடியோ எவ்வளோ 1000 தடவை நான் பார்க்கலாம், ஃப்ரீ, அவ்வளோ எனர்ஜி சோர்ஸு. ஏன்னா இப்போ நீங்களே வந்து யூடியூப்பில் எப்படி வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த மூட நம்பிக்கைகள் கேட்க 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 நிஜ வாழ்க்கையில் போய் நம்ம பார்க்கும்போது கரெக்டு தானே, ஆமாம் தானே, ஏதோ ஒன்று இடிக்குது இல்லை. இத்தனை ஃபாலோ பண்ணோம், மன நிம்மதி உங்களுக்கு இருந்தது? ஆமாம், இல்லவே இல்லை. ஓகே, எவ்வளோ ஃபாலோ பண்ணால் கூட அது பெரியவங்களுக்காக நம்ம செய்யறதா இருக்கட்டும், நம்ம வீட்டுக்காரர் செய்யறதா இருக்கட்டும், என்ன தோணுச்சு அவங்களுக்காக பண்ணோம். ஆனால் அதை இது பண்ணி நமக்கு அதே மாதிரி தான் லைஃப் இருக்கு, ஒரு சேஞ்ச் இல்லை அப்படிதான் தோணுச்சு. கரெக்டு தான், ஆப்வியஸாக. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா வந்து, இப்போ கிரியா செய்கிறீங்க, ஆமாம், இதோட ரியாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்கு, இதோட பீஸ்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம பஞ்சுவாலிட்டியும் அடக்க வைக்கிது எல்லாமே. நீங்கள் சொல்கிற இந்த ஒரு சின்ன ஒரு வேலை என்ன சொல்லுவீங்க, ஒரு வீட்டு வேலை செய்கிறோம், ஐயோ வேலை செய்கிறோம் நம்ம செய்கிறோம் நினைக்காம அது ஒரு சர்வீஸாக பார்க்கணும்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அதை நான் ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்கிட்டேன். அதனால் எனக்கு எதுவுமே பேர்டனாக தெரியல. லவ்வாக பண்ணணும், சர்வீஸோடு பண்ணணும், அவ்வளோ நமக்கு முடியாமல் செஞ்சால் கூட அதை லவ்வோட மட்டும் பண்ணணும் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு எதுவுமே தெரியல, நம்ம தான் பண்ணுறோம் அந்த இது தெரியல. இதான் என்னோட சேஞ்சஸ். அது ஒரு அப்ரிஷியேட்டபிள் திங் தான். ஏன்னா இதுவே ஒரு பெரிய மானவ சேஞ்ச் தான். ஒரு ஹியூமன், ஒரு எஸ்பெஷலி விமன். அதாவது சொல்லுவாங்க, அந்த கர்மயோகத்தை கரெக்டாக பண்ணணும், ராஜயோகத்தை கரெக்டாக முடியும். ராஜயோகம்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற குடும்பஸ்தான் வாழ்க்கை. 3வது இந்த ஞானம், அதுலேருந்து ஏற்படுற ஞானம். இது 3 சவியமாக செஞ்சால் தான் கிரியாவே கிடைக்கும் அப்படின்னு இதான் கிருஷ்ணர் எழுதிருக்கிறது தான், அந்த புக்லேயே இருக்கும். ஸோ இப்போது இத்தனை பேர் வந்து என்னென்னா வெளியில் ஃபாலோ பண்ணிட்டு பயத்தில், அதுவும் அன்போட பண்ணல. அவங்க இறைவன் மேலே ஒரு பயம் இருந்தால் என்ன ஆகும்னா தூரமாக போயிடும். இப்போ அப்பா இருக்காங்க, நம்மளோட சொந்த ஃபாதர், வீட்லேயும் அப்பா இருப்பாங்க. பயம் இருக்கிற வரைக்கும் அப்பா சொல்கிறது கேட்போம். எனக்கு நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்து ஸ்டைலாக ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு, பொண்ணுங்களோ பசங்களோ பைக்கு கார் எல்லாம் வாங்கிட்டு ஒரு உறவு அப்படி ஒரு கிளாஸ் மேலே போனோன்னே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு, அப்பா என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க பசங்க. இன்னைக்கு அப்படி தானே இருக்குது. அப்போது இவ்வளோ காலம் எதில் ஃபாலோ பண்ணாங்கன்னா பயம், அவங்களுடைய சாப்பாடு நம்ம சாப்பிட்றோன்றதுனால தான். இன்னைக்கு இவங்களுடைய அகங்காரம், இவங்களுக்கு எல்லா விஷயமும் நடந்த பிறகு, இவங்க ஒரு ரேஞ்சு போனதுக்கு பிறகு இறைவன் மேலே அந்த பயம் டோட்டலாக வந்து அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இறைவன் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, நாத்திகன் ஆயிடுவாங்க. பட் நம்ம இந்த பாதையில் என்ன சொல்கிறோன்னா, இந்த பாதையை ஃபாலோ பண்ணு, நாகின் மாஸ்டரை ஃபாலோ பண்ணு, நீ வந்து ஜீசஸை தான் கும்பிடணும், நீ கிருஷ்ணரை தான் கும்பிடணும், சிவனை தான் கும்பிடணும், எதுவுமே நம்ம சொல்ல, உங்கள்கிட்ட நம்ம சொன்னதில்லை. இந்த மாதிரி நம்ம சொல்கிற பாயிண்ட்டு, உனக்குள்ளதான் அந்த ஜீவாத்மா இருக்குது, அந்த ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் தான் நீ வந்து கடவுள். செத்து போன பிறகு நீ போனோன்றாங்க, யாரும் சொல்ல. கூட இருக்கிறவங்க அவங்க சொந்த பிளட்டு பிரதராக இருந்தாலும், சொந்த நம்மளுடைய தாய் தந்தர்களாக இருந்தாலும், இல்லை நம்மளுடைய தாய் தந்தர்கள் இருந்தாலும், அவங்கள நம்ம எரிச்சிடுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாரிடுது, நம்ம வச்சுக்கிறது இல்லை. அப்போ உள்ளே இருந்த ஒரு ஆள் யார்?
இந்த தேடல் தான் ஞானியோட தேடல். பட் நிறைய பேர் என்னன்னா இந்த கிரியா அப்படின்னு வந்துட்டாலே ஜஸ்ட் ஷார்ட்டாக அப்படி செஞ்சுட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த 18 வருஷம்ன்ற ஒரு மார்க்கத்தை நம்ம வந்து கொண்டு வந்தோம். அதை நீங்கள் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டீங்க? ஷார்ட்டாக முடியவே முடியாது யாராலையும். ம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் நீங்கள் சொல்கிறீங்களா? அதான் ஆமாம். இப்போ ஒரு பேபி பிறக்க 10 months வெயிட் பண்ணுறோம். ம் எல்லாத்துக்கும் ஒரு டைம். ஒரு வீடு கட்டுறா அவங்களால எவ்வளோ முடியுது? ஆமாம். அவங்ககிட்ட இருக்க மணி வரையும் நமக்கு எடுத்துட்டு போவாங்க. திடீர்னு மணி என்ன செய்வாங்க? ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போ வருதோ கண்டினியூ பண்ணுறாங்க. ஆமாம், அதே மாதிரி தான் கிரியாங்கிறது. கரெக்ட். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்தால் பண்ண முடியும். ஏன்னா இப்போ 18 இயர்ஸ் சொன்னா எல்லாருக்கும் அப்படின்னு இருக்கும். 18 இயர்ஸ்க்கே அது இல்லாமல் எப்பவுமே கஷ்டப்பட்டாதான் அதோட பலனே நமக்கு நல்லா கரெக்ட். இருக்கும். கஷ்டப்படாம எதுவுமே சக்ஸஸ் கிடையாது. ஆனால் இதில் ஹைலைட் என்னன்னா இது இருக்கிறதுல நிம்மதியான பாதை. ஆமாம், இது நிம்மதி கிடைக்கிறதுக்கு தான் இது செய்கிறது. சரி இது செஞ்சால் எனக்கு நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்போ இன்னும் நம்ம நிம்மதியை எதிர்பார்த்து செய்கிறோம். இது எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி கிடைக்கும். ஏன்னா இதில் மைண்டை அப்படியே எல்லாத்தையும் அவே பண்ணுறது தான் இந்த பாத்து. ஆனால் உறவாடும் போது இப்போது ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். நமக்கு ஒன்றும் வேலை இல்லாமல் இல்லை, நமக்கு ஒர்க் இருக்குது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூக்கமும் கெடுத்துக்கிட்டு இத்தனை விஷயங்கள் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இதை தாண்டி நிறைய வேலைகளும் போய் செய்யணும், நம்ம டியூட்டிஸ் செய்யணும். ஆமாம், இந்த வீடியோ சும்மா ஏதோ ஃப்ரீ காஸ்ட்டில் நம்ம செய்யலாம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது கூட இதோடைய ஒரு மேண்டேட்ரியாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா டைம் இல்லை, ஒரு விஷயத்துக்கு நேரம் இல்லை, அதுக்கு இது இல்லை அது இல்லை. ஆனால் நமக்கு இன்ஸ்டாகிராமில் நோண்ட டைம் இருக்கும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட டைம் இருக்கும், இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை பார்க்க நமக்கு நேரம் இருக்கும், ஒரு விஷயத்துக்கு போய் கமெண்ட் பண்ண நேரம் இருக்கும். இது எதுவுமே இல்லையா? ஃபோனே பார்க்காத ஆளாக இருந்தாங்கன்னா ஜென்ரலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் போய் வேறு யார்கிட்ட வெட்டி பேச்சு பேசிட்டு இருப்பாங்க. பேசுறதுக்கு டைம் இருக்கும். ஆனால் இதனால உருவாகிறது என்னென்னா இன்னொருத்தனுடைய கர்மாவை வாங்கிக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல சக்ஸஸ் ஏன் வந்து நிறைய பேருக்கு வரதில்லை வரதில்லை. ஜென்ரலி, ஏன்னா நீங்கள் அதை பேசிட்டு இருந்தீங்க கொஞ்ச நாள் முன்னாடி கூட. ஆமாம், அது ஏன்னா வந்து இவன் எல்லார் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் சொல்லுவான் நான் வந்து எல்லார் மாதிரி கிடையாது தெரியுமா தெரியுமா அப்படின்னு காலை தூக்கி சொல்லுவாங்க, பெண்கள் ஆண்கள் 2 பேரும். பட் உண்மையிலேயே எல்லாரும் மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க. இப்போ நான் சொல்லலாம் நான் எல்லாரும் மாதிரி இல்லை, ஏன்னா வந்து என்னுடைய பிரின்சிபல்ஸ் வேறு, உங்களுக்கு அது தெரியும். என்னுடைய டோட்டல் ப்ராக்டிஸ் டிசிப்ளைனே வேறு, என்னுடைய ஹைஜீன் வேறு, என்னுடைய வே ஆஃப் ஒர்க்கிங் வேறு, எல்லாமே என்னுடைய ஒரு கண்ட்ரோலில் நான் அதை வச்சுருக்கேன். பட் எல்லாருமே வந்து இன்னொருத்தவங்களுடைய கண்ட்ரோல் போயிட்டு குறை சொல்லிக்கிட்டே வேலை செய்கிறாங்க, குறை சொல்லிக்கிட்டே வந்து சம்பளம் வாங்குறாங்க. அது எல்லாமே என்னென்னா நெகட்டிவிட்டி தான். எண்ட் ஆஃப் த டேல அந்த மனசு உள்ள அந்த நிம்மதி எப்போ உருவாகலையோ ஹெல்த்து பூராவும் பாதிக்கும். அதனால் அவங்க வந்து 100 crores சம்பாதிச்சா கூட அரை வேலை ஒரு 2 சப்பாத்தி கூட சாப்பிட முடியாது. அவ்வளோ அந்த 2 சப்பாத்தி தான் சாப்பிட சொல்லுவாங்க, அது கூட ஆனால் ஜீர்ணிக்க முடியாது. இந்த அளவு தான் இன்றைக்கி இருக்குது சொசைட்டி. ஸோ அதனால் சக்ஸஸ்ன்றது பணம் பேஸ் பண்ணி இல்லவே இல்லைன்றது தான் என்னோடய வீடியோடைய மாரல். அதே மாதிரி நம்மளுடைய ஆசைக்கு முடிவே இல்லாமல் இருக்கு. இது அற்புதமான ஒரு கொஸ்டின். ஆசைன்றது வந்து எதில் நம்ம நிறைய விஷயம் இருக்குது ஆசைன்றது. இப்போ ஆசைன்றது ஒரு வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கிட்டு மேலே ஆசை இருக்கும், என் கிட்டு இவ்வளோ பெருசாக வளரணும், ஏன்னா நான் சாதனை பண்ணல, தப்பு இல்லை அது வந்து. ஆனால் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அம்மா அப்பா இருக்கணும், இருந்தாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சில பேர்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு ஆசை என்னென்னா வந்து கோடி கோடி சொத்து வச்சிடணும், அது பேராசை. அது வந்து ஏன் பேராசைன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிறதோட பீஸ் ஆஃப் மைண்ட் நம்ம க்ரியேட் ஆகலைன்னா நாளைக்கு எவ்வளோ கோடி வந்தாலும் பீஸ் ஆஃப் மைண்ட் வராது. அதனால அதில் உருவாகிற எல்லா விஷயங்களுமே எண்ட் ஆஃப் த டே எங்கே போய் முடியும்னா நம்ம செத்த போனத்தோட தான் போய் முடியும். இதுதான் மகான்கள் சொன்னாங்க. பட் ஓகே, இன்றைக்கி இருக்கிற லைஃப் ரிச்சாக இருக்கணும், லைஃப் ஸ்டைல் இருக்கணும், லக்ஸுரி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இப்போ நான் இந்த வாட்ச் இருக்குது லக்ஸுரி, அதுதான் லக்ஸுரின்னு பார்த்தா மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது. இந்த செட்டப் இது லக்ஸுரி, டிவி இருக்குது லக்ஸுரினா இது எதுவுமே லக்ஸுரி கிடையாது. இது எல்லாமே வந்து மாயை. அதை தெரிஞ்சு தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அதை தெரிஞ்சு தான் நம்ம வச்சுக்கணும் ஆக்சுவலி. அதாவது வந்து எப்படின்னா ஒரு தேன் நம்ம போடுறோம், தேன் இருக்குன்னு சொல்லிட்டு தேன் மொத்த டப்பாவை தூக்கி பாலில் போடுவோமா? போட மாட்டோம். தேன் எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோதான் எடுப்போம். அதே மாதிரி தான் மாயை வாழ்க்கையும். நமக்கு ஒரு தேவை இருக்குது, பர்பஸ் இருக்குன்னா அந்த பர்பஸ்க்கு அந்த மாயை யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஞானம். மாயை அது வந்து ஒரு 1 crore காராக கூட இருக்கலாம். நமக்கு அது ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். தேன் மாதிரி இல்லை, அதான் தேன் கிடச்சிருச்சு இல்லைன்னு சொல்லிட்டு மொத்த தேனையும் தூக்கி பாலில் போட்டு குடிச்சிங்கன்னா என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ அது வந்து அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சை. அதுதான். அதான் ஸோ அதே மாதிரி தான் அந்த தேனை வச்சு நான் எக்ஸாம்பிள் ஏன் சொல்கிறேன்னா அந்த ஹனின்ற ஒரு விஷயத்த டெய்லி கன்சியூம் நம்ம பண்ணுறோம். மலை தேனோ ஏதோ ஒரு நிறைய தேன்கள் இருக்குது.
அது வந்து பவர்ஃபுல்லாக நம்ம பாடிக்கு எவ்வளோ எடுத்தோ அவ்வளோதான் எடுக்கணும். அதே மாதிரி தான் ஆசைன்னு சொல்ல முடியாது, பேராசை அளவுக்கு ரொம்ப 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 அளவு தான் எடுக்கணும். ஆசை தேன் போல எடுக்கணும். பேராசைன்றது தேனோடைய இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஒரு 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 ஸ்பூன் தேன் எடுத்து போட்டோம், இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது இவ்வளோ எடுக்கலாம், தவிர இன்னும் 2வது ஸ்பூன் தேன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து அது சூடாகி வயிற்றில் ஏதாவது பிரச்சனை தான் பண்ணும். ஸோ எல்லாமே வந்து சயின்டிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். ஏதோ வந்து கதை சொல்கிறதுக்கு நம்ம பேசல, ரியலாக பயோகெமிக்கல் பாடியில் அது எப்படி போய் ரியாக்ட் ஆகுதுன்றதை நம்ம பேசுகிறோம் இந்த பயாலஜியில். இப்படி மாயைன்றதை கூட நம்ம எவ்வளோ அளவு எடுக்கணுமோ அவ்வளோதாங்க எடுக்கணும். இது கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது என் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இது ரொம்ப அளவுக்கு மிஞ்சு நம்ம எடுக்கிறோம்னா ஆப்வியஸாக வந்து நம்ம கண்ட்ரோலில் அது இல்லை. தேன் மாதிரி தான், குடித்த பிறகு நம்ம கண்ட்ரோல் இல்லை, அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. வயிற்றுள்ள நோண்டி ஆப்ரேஷன் பண்ணிலாம் நம்ம மாற்ற முடியாது. ஸோ இதுதான். ஸோ அது எல்லா விஷயத்துக்கும் சார்ந்தது தான். இப்போது அளவுக்கு மிஞ்சு ஆசைப்படுறது அது பேராசைன்னு சொல்கிறாங்க. அது அளவு ரொம்ப 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 மைன்யூட், என்னால் முடியுன்ற ஒரு கட்டு, ஒரு வில் பவர், அதோட நம்ம இது பண்ண ஓகே. கிரியா யோகமாக அப்படி தான். உங்கள்கிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் 3-4 மணி நேரம்லாம் உட்காந்துருக்கீங்க. அது பார்க்குற ஆடியன்ஸ்க்குலாம் தெரியாது. அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பெண்கள்லாம் வந்து கிரியா செய்ய முடியாது, பெண்களால் வந்து சாதனை பண்ண முடியாது, அப்படிலாம் கிடையாது. அதாவது ஒரு பெண்ணு டிசைட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்க தான் சீக்கிரமாக சாதனை பண்ண முடியும்னு சொல்லிட்டு சிவனே சொல்கிறார் பார்வதி அம்மனுக்கு. ஆனால் நம்ம தான் அந்த சிவபெருமானை கும்பிட்றோம். கிருஷ்ணரே சொல்கிறாரு, ஒரு பெண்ணுடைய ஒரு கர்மா வந்து ரத்தம் மூலியமாக வடிவமைச்சிருக்கோம், அப்படி தான் வந்து நான் வடிவமைச்சிருக்கேன் பெண்ணை. ஆனால் அந்த பெண் நினச்சாங்கன்னா இந்த தெய்வீக பாதையில் தூய்மையாக வந்து இந்த இந்த யோகங்களை கம்ப்ளீட் பண்ணால் அவங்க தான் வந்து எல்லாரோட ஞானத்தை அடைய முடியும் சீக்கிரமாக. ஆனால் அதுக்கும் 12 வருஷம் 15 வருஷம் தேவை. பட் அது கர்மாசை பொறுத்து. அது மாதிரி வர்ணிக்கிறாரு நிறைய. இப்போ சிவ வைக்கிற பெண்ணுக்கு ஏன் வந்து நீல முடி, பெண் ஏன் பொட்டு வைக்கணும், பொட்டியை வந்து நெத்திக்கு மேலே வைக்கணும், நிறைய பேர் இங்கே இன்றைக்கி ஸ்டைலாக வச்சுக்கிறாங்க, அது அவங்க இஷ்டம். அதேமாதிரி ஏன் மூக்குத்தி குத்துறாங்க, ஏன் தோடு வந்து எங்கே தான் போடணும், இது மாதிரி நிறைய இருக்குது. தோடோடைய கனம் எவ்வளோ இருக்கணும், தோடு வந்து என்ன மெட்டீரியலில் போடணும். இன்றைக்கி நிறைய பேர் நகை போடுறோம், ஆனால் நகைனா வந்து தங்கம். பட் இன் ரியாலிட்டி அதுக்குன்னு ஒரு சரீரம், இப்போ ஒரு சரீரம் இருக்குன்னா ஒரு சரீரமுக்கு என்ன விதமான மெட்டீரியல் போடணுன்ற அளவுக்கு ஞான சாஸ்திரங்கள் இருந்தது. இன்னைக்கு அதை பார்க்கறதுக்கே ஆள் இல்லை. இப்போ எனக்கு தெரியும், நான் பார்த்து சொன்னால் கூட அது வந்து அந்த மெட்டீரியல் கிடைக்காத ஒரு வேர்ல்டில் வாழ்கிறோம். அதனால் வந்து நம்ம ஏதோ கிடச்சிச்சின்னு போடுறது, ஏதோ ஒரு பொட்டு கிடச்சிச்சு ஸ்டிக்கர் வைக்கிறது, இந்த மாதிரி வேர்ல்டு மாறினதுனால 100% வந்து எல்லோரும் நோயாளிகள் தான் ஆகுறாங்க. அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் எல்லாமே பெண்களை பற்றி அழகாக வர்ணித்து இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது காலப்போக்கில் இப்போ என்ன மாதிரி ஆட்கள் அதை வந்து ரிவைவ் பண்ணுறேன், திரும்ப அதை கொண்டு வந்துட்டுருக்கேன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு. அதுதான் நம்ம இந்த மிக்சியில் பண்ணுறோம். ஸோ அதனால் பெண்கள் இதை அடைய முடியாதுன்னு இல்லை. இப்போ உங்கள்கிட்ட நான் சொன்னேன், கிரியா வந்து ரொம்ப அளவாக பண்ணாதீங்க, இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்டில். ஏன்னா நீங்களே இந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், அதாவது ரொம்ப டீப் பர்சனல் இல்லை, அது ஓவராக செஞ்சதுக்கும் இப்போ அளவாக பேலன்ஸாக செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? உங்கள் ரத்தம் எப்படி இருந்தது, உங்கள் உடல் எப்படி இருந்தது, அதோடைய பவர் வந்து ஃபஸ்ட்டு தெரியாது நமக்கு. போக போக அது எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு ஓவர கிரியா பண்ணாலும் எனக்கு இந்த பிளட்டு ஹீமோக்ளோபின் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறம் ஸ்கின்லலாம் அப்படியே டாட்டாக நிறைய எனக்கு ஸ்கின்ல அது மாதிரி சிம்டம்ஸ்லாம் காமிச்சு, இந்த ஹீட்னஸ்னால எனக்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு ஹீல் ஆயிடுச்சு, அந்த பேலன்ஸ் எதுவுமே இல்லை, அதை கம்மி பண்ணிட்டேன். அப்புறம் ஃபுட்டு பாயிண்ட் ஃபுட்டு எப்படி எடுத்துக்கீங்க ஜென்ரலி? ஏன்னா வந்து ஒரு பெண் சொன்னால் அதோட எஃபெக்ட் வேறு, நான் சொல்கிறது நான் எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன். ஒரு விமன் அதை பற்றி வந்து ஜென்ரலைஸ்டாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா, ஓகே இவங்க இது ஃபாலோ பண்ணுறாங்க, ப்ராக்டிக்கலாக ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது நம்ம எங்கேயோ போய் கதைகளில் படிக்கிறத விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக வந்து இந்த டைமென்ஷனில் 21st சென்ச்சுரியில் நம்ம இருக்கோம் அப்படின்ற விஷயத்த மக்கள் பார்ப்பாங்க. அதை ஜென்ரலாக நீங்கள் சிம்பிளஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி பாதாம் ஒரு 10 பாதாம் சாப்பிடுவேன், கிரேப்ஸும் நைட்டே ஊற வச்சுருவேன். அப்புறமேட்டு என்னோட பாடி ஹீட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வெந்தயம் கொஞ்சம் ஊற வச்சுருவேன். இந்த 3 மார்னிங் எடுத்துக்குவேன் நான். ஓகே. அப்புறம் மார்னிங் நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன அவங்களோட நான் பச்சை பயிர் இந்த மாதிரி ஏதாவது அது எடுத்துக்கிறது. ப்ளஸ் பட்டர் மில்க் நிறைய யூஸ் பண்ணுவேன், நிறைய குடிப்பேன். ஆமாம், அது நான் பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம். அப்புறம் கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடித்தேன் நான், ஹீமோக்ளோபினுக்காக குடித்தாலும் இப்போ அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. ஓகே, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எந்த நான்வெஜ்ஜும் எடுக்கல? நான்வெஜ் விட்டுட்டேன் அஃப்கோர்ஸ். ஆனால் வந்து பில்ஸில் வந்து நான்வெஜ்ஜு அது கலந்துருப்பாங்க, கண்டிப்பாக கலந்துருப்பாங்க.
ஸோ அது வேறு ஆப்ஷன் இல்லை. பட் அதை தாண்டி நீங்கள் மெயினாக மேண்டேட்டரி அந்த ஃபுட்டில் தான் கொண்டு வந்தீங்க. ஒரு 70% கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ் எடுத்தா ஆகணும். ஆமாம். நான் சொன்னேன் இல்லைங்க பரவாயில்ல விட்டது தான் Correct. வெஜ்ஜில் சொல்லுங்க நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பிராமின்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் நான்வெஜ் எடுக்காம தான் இருக்காங்க. அதான் சார் பியூரஸ்ட் ஐயர்லாம் இன்னும் இருக்காங்க, 70 வயசு ஆளுங்களாம் இருக்காங்க இன்னும். அவங்களுக்கும் டெஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அவங்க எடுக்காமலே அதை வந்து சரி பண்ணித்திருக்காங்க. இதாவது என்னன்னா பீப்புளோட மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன். அப்படின்னு இல்லைங்க, அதாவது வந்து நம்ம சொல்றது எல்லாமே கேட்டு தான் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் நிறைய பேருக்கு. அது வந்து என்னன்னா நிறைய ஃபேமிலிஸ்ல அதான் பிரச்சனை. பட் நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றதை கேட்காதீங்க, நாகின் மாஸ்டர் சொல்றது கேட்காதீங்க, ஏன் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்றதும் கேட்காதீங்க, டாக்டர் சொல்றதே கேளுங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஜென்ரலாக நார்மலாக கூகுளில் போட்டாலே வரும், வெஜிடபிள்ஸில் ஏற்றணுங்க என்ன பண்ணணும், தாராளமாக ஏற்றலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லிஸ்ட்டு சொல்லுவார். அப்போ டாக்டரு முதல்ல நான்வெஜ் சொன்னாலே திடீர்னு எதுக்கு வந்து 10 வெஜிடபிள் லிஸ்ட்டு சொல்கிறாரு? அப்போ வெஜிடபிள் இல்லவே இல்லைன்னா சொல்லவே இல்லையா அவர்? இருக்கு. அந்தந்த உடம்புக்கு என்ன தேவையோ அந்த மனசு ஆசைப்பட அதை நம்ம எடுக்கணும். அதுக்கு நான்வெஜ்ஜை எடுக்கக்கூடாதுன்னு நான் அகெயின்ஸ்ட் கிடையாது, நான் எடுக்கல, அதனால் வந்து மற்றவங்க எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் சரக்கு அடிக்கல அதனால் மற்ற சரக்கே அடிக்கக்கூடாது, நான் இது பண்ணல அதனால் பண்ணக்கூடாது, நான் வந்து போய் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு உட்காரல அதனால் அந்த மாதிரி யாரையுமே நம்ம குறை சொல்ல. மைண்டை பொறுத்து இருக்கு. நம்ம வந்து நானும் சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்தாக இருப்போம், பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதனால தான் அந்த ப்ராப்ளமே வருது. அதனால முடியும் நம்மளால நான்வெஜ் இல்லாமல் நம்மளால ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும், வேற அடுத்து கொண்டு வர முடியும் அவங்க மனசு. ஆமாம், அதாவது வந்து என்னன்னா, ஏன்னா ஆசை தான் உங்களுக்கு புரியுது, அதாவது வந்து சாக்கு வச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க, பரவாயில்ல சாப்பிட்டுக்கும் ஹெல்த்தியாக இருந்துக்கும் அப்படின்னு இல்லை. அதாவது வந்து நான்வெஜ்ன்றது எடுக்கிறது ராங் இல்லை, அது வந்து ஆன்மீக பாதையில் வந்து டிஃப்ரெண்ட். நார்மல் மனுஷன் எடுக்கிறாங்க, அது ஒரு டேஸ்ட் ஆஃப் இதே அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போது அது எடுக்கிற அந்த மூமெண்ட்ஸில் எல்லாமே பிளட்டில் தங்குது, அதெல்லாம் வேறு விஷயங்கள் விட்டுருங்க. அவங்க எடுக்கிறது இன்னொருத்தவங்க ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வேறு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு இதில் ஹீல் ஆகுதுன்னா நம்ம எடுக்கலாம், வெஜிடேரியன் எடுக்கலாம். ஆனால் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்காம சும்மா நான் வந்து ஆன்மீகத்தில் சரி பண்ணிடுறேன் அப்படின்றது மூட நம்பிக்கை. அந்த மாதிரி நம்ம திணிக்கல, நம்ம ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிங்க, அது உங்கள் உடம்புக்கு செட் ஆகணும், செட் ஆனால் தான் நீங்கள் அதை எடுக்கணும். இல்லைனா அது வரைக்கும் ஒரு மெடிசன் மாதிரி எடுத்துக்கலாம், அது ரேரு. சில உடம்புக்கு வெஜிடபிள் செட் ஆகுது, ஏன்னா அவங்க நான்வெஜ்ஜில் ஊறி போயிருப்பாங்க, அவங்க வந்து இந்த கிரியா லைஃப்பில் வேறு ஆப்ஷன் இல்லை, அந்த மாதிரி ஆள் கிரியாவும் செய்யணும் இப்படியும் வரணும்னா நிறைய பரீட்சைகள் தாண்டி தான் கிரியா கிடைக்கும். ஒரு 4 வருஷம் கூட ஆகலாம், 5 வருஷம் கூட ஆகலாம், அவங்க பொறுமையை காக்கணும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து சக்ஸஸாக இருந்தாலும் எந்த ஒரு லைஃப் ரொட்டீன் திங்ஸாக இருந்தாலும் ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆன்மீகம் மேண்டேட்ரியாக தேவை. ஸோ அது வந்து லைஃப் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நான் பெரிய ஆள் நினச்சா கூட போகணும், நான் ஒன்றுமே இல்லை, நான் கடவுளை தேடுறேன் எங்கேயும் கிடைக்கலனாலும் குருவை தேடி சமாதி அடையணும். ஸோ இது 2 தான் லைஃபுடைய ஒரு ஹார்ட் கோர் உண்மை. ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து அற்புதமாக நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து உண்மையை குறிக்கிற கண்டென்ட், சயின்டிஃபிக்கலி நம்ம ஏதோ ரிசர்ச் பண்ணதில்லை, நம்ம உடம்புல ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி 21st சென்ச்சுரியில் இப்படி கூட இருக்காங்களான்னு மக்கள் நினைக்கலாம். ஆப்வியஸாக எல்லாரும் வந்து ஒரு யூனிக் செல்ஃப் தான். அந்த யூனிக் செல்ஃபாக நம்ம ஆகணும்னா ஏதோ வாய் வார்த்தைக்கு இருக்கக்கூடாது, நான் எல்லாரும் மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது வேறு, ப்ராக்டிக்கலாக இருக்க பீப்புளே வந்து ஆச்சரியப்படுவாங்க. ஸோ அதுதான் தட்ஸ் வாட் வெரிஸ். சில பேர் வெளியே போனால் நமக்கு வெளியே ஃபங்க்ஷன் போகணும், இது மாதிரி வெளியே ட்ரிப்பு போகணும், இப்படி போனால் நமக்கு ஹாப்பினஸ் இருக்குது, அது தப்பு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி மன அமைதி கிடைக்குது அப்படின்னா அவங்க போகிறது தப்பு இல்லை. இந்த மலை ஏறுறதுலாம் சொல்லுவாங்க, மலை ஏறும்போது என்ன ஆகும்னா மூச்சு வந்து சேமிச்சுக்கிட்டே வரும், அதனால தான் மலை ஏற சொல்லுவாங்க. ஐயப்ப சுவாமி மலை, சபரிமலை, அதே மாதிரி திருவண்ணாமலை, இதெல்லாம் போகும்போது என்ன மூச்சு சேமிக்கும். ஆனால் நமக்கு மூச்சு வாங்குற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வந்து ஒரு சயின்டிஃபிக் சிஸ்டம், உள்ள பயாலஜி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏறும்போது திணற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அது உண்மை இல்லை, உள்ளே நடக்கிற ரியாக்ஷன் வந்து மூச்சு சேமிக்குது. ஸோ அந்த மூச்சு சேமிக்கிறது உள்ள ரியாக்ஷன், நான் சொல்கிறது ஆப்போசிட்டாக நடக்கும். இதே தான் நம்ம வந்து இந்த யோகத்தில் ஹை லெவலில் பண்ணுறோம், அது இவ்வளோண்டு லெவலு. யோகத்தில் ஒரு நாள் உட்கார்றது இவ்வளோ லெவல். அதனால தான் வந்து அங்கே போகிறதெல்லாம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டே உணர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை யாரும் வந்து ஃபுல்லஸ்ட்டாக எடுத்துக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஆன்மீகம்னா வெளியில் தானே நினைக்கிறாங்க, ஆன்மீகம் என்ற ஒரு பாயிண்ட்டே வந்து ஃபுல் உள்ளதாக இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்மீகம்னு. நான் ஆன்மீகவாதிங்க அப்படின்வாங்க. ஆன்மீகவாதிங்கன்னா புக்கு படிக்கிறதோ ரஜினிகாந்த் ஃபோட்டோ இங்கே நம்ம வச்சுருக்கோம், அதனால் நான் ஆன்மீகவாதின்னு சொன்னால் அது முட்டாளுன்னு வாங்க நம்மளை. இல்லை அந்த புக்கை நான் படிச்சுட்டேன், நான் தான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொன்னாலும் தப்பு. ஆன்மீகம்ன்றது எங்கள் அப்பாலாம் 20 வருஷம் கழித்து தான் அவர் நான் யோகின்னு சொல்லிக்கிட்டார்.
அதுவும் அவர் எல்லார்கிட்டலாம் சொல்லல கமர்ஷியலாக. அவருக்கு நான் அந்த நிலையை அடைஞ்சிருக்கேன் சைலண்ட்டாக எங்ககிட்ட சொன்னார். அதாவது வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த மாதிரி ஆளெல்லாம் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு சும்மா ஒன்றுமே இல்லை, ஒரு வேதம் படிச்சு நான் பெரிய ஞானின்னு சுற்றிட்டு இருக்காங்க. அதான் நான் வந்து அடிக்கடி நீங்களும் நம்ம பேசியிருக்கோம். எனக்கு இருக்கிற இந்த ஞானம் இன்னைக்கு யாருக்காவது இருந்ததுன்னா ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் நினச்சேன்னா கூட எவ்வளோ க்ரோர்ஸ் நான் வந்து சம்பாதிக்கலாம். இந்த ஒரு ஆன்மீகத்தை சொல்லி இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணி எத்தனையோ செய்யலாம். அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே செய்கிறதில்ல. லீகலாக தான் நம்ம செய்வோம். ஒரு இனிஷியேஷனுக்கு 1,00,000 கொடுங்கன்னு எல்லார்ட்டையும் கேட்கலாம். ஆனால் நீங்களே சொல்லுங்கள், என்னைக்காவது வந்து கிரியாவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 29 ருபீஸ் கூட உங்ககிட்ட வாங்கலாம். ஆமாம் வாங்கல. அப்போ எல்லாருக்கும் 29 ருபீஸ் வாங்குவேன். அம்மா நீங்கள் ஜென்யூனாக தேடுறீங்க. 2023 ஜெயிலர் படம்லாம் வந்தது அப்போது. அந்த டைம் 3 வருஷம் ஆக போகுது இப்போது. ஸோ கிரியாவுக்கு கூட உங்கள்கிட்ட நம்ம எதுவுமே இது பண்ணதில்லை, பூ பழம் கூட எடுத்துக்கிட்டது இல்லை, ஃப்ரீயாக தான் இனிஷியேட் பண்ணோம். அந்த ஒரு அனுபவம் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா மக்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, கிரியானா நெட்ரிக்கனில் இப்படி வச்சுருவாரு. அது இப்போ நிறைய வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் மக்கள் போய் பார்க்கட்டும் வீடியோஸில். பட் ஆனால் கிரியானா எப்படி இருந்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? நீ நினைச்ச மாதிரி தான் நானும் கிரியானா தீட்சைன்னா அப்படி வைப்பாங்க போல. அப்படிதான் ஆனால் ஊரில் எல்லாரும் அதானே செய்வாங்க. அப்படிதான் செய்வாங்க. அதுதான் பந்தா பில்டப்ன்ற நான். ஆனால் உண்மையான ஞானம் வேற மாதிரி இருந்துச்சு. அதான் உண்மையான ஞானம் அது இல்லைங்க. அது பந்தா பில்டப்பு. மகாதர் பாபாஜி வச்சார்னா அவர் ரேஞ்ச் என்ன? அவர் எல்லா பாபாவுக்கும் மகா அவதார். அவர் எல்லாத்துக்கும் பெரிய காட் ஃபாதர் மாதிரி. அவர் வைக்கிறாருன்னா அவர் நிலை என்ன? அந்த ஆளோடைய முதல்ல அந்த அனுபவம் என்ன? ஒரு எவ்வளோ வருஷம் ஒரு பயிற்சியை மட்டுமே அவர் கடைபிடிச்சிருக்காரு. அந்த பொறுமைலாம் யாருக்கும் இல்லை. அப்பேற்பட்ட என்லைட்டன் பீயிங் மாதிரியே நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு திரியிற ஆளுங்க எல்லாருக்கும் நான் உடைக்கிறதுக்காக தான் இத்தனையுமே நம்ம பேசுகிறோம். அதுக்கு நான் அவங்களுக்கு பணம் வரக்கூடாது, அவங்ககிட்ட ஜனங்க போகக்கூடாதுன்னு சொல்லலை. வர ஜனங்களை நல்லபடியாக வழி நடத்தினா ஆட்டோமேட்டிக்காக பணம் வருதா எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் பணம் வாங்குறதுக்கு தப்பு சொல்லலை. பட் இன்னைக்கு வந்து நம்ம வச்சிருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரீசனபிளாக தான் இருக்குது. வெளியில ஏதாவது ஒரே இதுக்கு டெக்னிக்காக 3000 கொடுங்க சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் குரூப்பில் இருக்கவங்கள யாருமே ஃபாலோ பண்ண முடியறாங்க. நீங்கள் எப்படி டேக் கேர் பண்ணிக்க எப்படி? ஆமாம், அந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது. ஸ்கூலில் எப்படி இருப்பாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி பார்க்கவே மாட்டாங்க. கும்பலாக இந்த எப்படி கோவிந்தா மாதிரி அடிச்ச மாதிரி இருக்கும். ஆமாம், ஆப்வியஸாக வந்து ஸ்கூலில் கூட நம்ம படித்து காசு எவ்வளோ கட்டுறோம். இது சூப்பர் பாயிண்ட் இப்போ நீங்கள் எடுத்து கொடுத்தது, அதுக்கு ரொம்ப நன்றி. 1 லட்சம் 2.5 லட்சம் ஃபீஸ் போயிட்டே இருக்குது பெரிய பெரிய ஸ்கூல்ஸில். டீச்சர்ஸ் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லையே. நீங்கள் சொன்னது நல்ல பாயிண்ட் தான். இங்கே வந்து இவங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய சேவை செய்யணும்னு சொல்லக்கூடாது. கால் பண்ணி பேசுறீங்க. ஆமாம், ஆப்வியஸ் விஷயங்கள் இருக்கு. அதாவது வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது தான், எப்பயும் சொல்ல மாட்டேன். அது என்னுடைய சமாதியோட என் உடலோட எரிஞ்சு போயிட்டோம். அது இப்போ கூட நான் சொல்ல மாட்டேன், எப்பயும் சொல்ல மாட்டேன். அதாவது இவங்களுக்கு என்ன செய்யணுன்ற அவங்களுக்கும் தெரிய வேண்டாம். அப்படி தான் வந்து குருஜி எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நான் அப்படியே சைலண்ட்டாகவே ஃபாலோ பண்ணிட்டு போவேன். வேஷம் கட்டுறதும் அப்படி தான். இப்போ கூட நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் வந்து பிளான் போடலையா, இது நார்மலாக இப்படி இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு எந்த விதமான வெக்கமும் இல்லை. அதாவது ஒரு பெண்மணி உட்காரும் போதோ ஒரு ஆண் உட்காரும் போது நம்ம எப்படி உட்காரணுமோ அப்படி உட்காரோம். அதுக்கு நம்ம வந்து கோமணத்தை கட்டிட்டு உட்காந்தா ஓகே, யூத் பாடிக்கு கொஞ்சம் யாராவது தப்பாக நினைக்கலாம். நார்மல் ஷர்ட்டு ஒரு நார்மல் இது போட்டோம், முடிஞ்சிச்சு. ஏன்னா யோகாமன்றது அதுதானே. யார் என்ன நினைப்பான்னு நம்ம ஏன் நினைக்கணும்? அதுக்குன்னு நம்ம வந்து அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கருப்பு போடக்கூடாது. ஏன்டா கருப்பு போடக்கூடாதுன்னா, கருப்பு ஐபால் இருக்குது. ஆமாம், கரெக்டாக. சில பேருக்கு நாக்கில் கருப்பு இருக்கும், முடி கருப்பு இருக்குது. இன்னும் ரொம்ப டீப்பாக போனால் அசிங்கமாயிடும். அதனால நான் சொல்ல விரும்பல. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நமக்கு கருப்புன்ற ஒரு விஷயம் மச்சத்தில் இருக்குது. அதுக்காக வந்து அந்த நெஞ்சை கிழிச்சிடுறோமா, இல்லை கையை வெட்டிடுறோமா, விரலை வெட்டிடுறோமா? அப்போ கருப்பு இருக்கவே கூடாதுல்ல. ஸோ இது வந்து என்னென்னா, நீங்கள் கேட்ட ஒரு விஷயம், இந்த மூட நம்பிக்கைன்றது அது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். காரு கூட கருப்பு வாங்க மாட்டேன், துணி கூட கருப்பு போட மாட்டேன். அப்போது முடி ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு நாளைக்கு வெள்ளையாக இருக்கு. ஸோ மனசு தான் வெள்ளை இருக்கணும் தவிர கருப்பு அப்போ ஏன் டிவி கருப்பு வாங்குறோம்? ரிமோட் ஏன் கருப்பாக இருக்குது சொல்லுங்கள்? அப்போ இந்த ரிமோட் போட்டால் நமக்கு வந்து தோஷம் வரணும்ல. அதனால் வந்து இந்த மென்டாலிட்டி இருக்கிற யாருமே வந்து நிஜமாக சொல்கிறாங்கம்மா, இது சாபமோ எதுவுமே இல்லை. இந்த குருமார்கள் எல்லாம் இவங்களெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. மேலே இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் நானே சிரிக்கிறேன். ஏன் ஞானத்துக்கு நானே சிரிக்கும்போது அவங்கெல்லாம் வந்து இந்த மக்கள் எல்லாம் வர மாட்டாங்கப்பா அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அதுதான் சாபம். இந்த கிரியா யோகா பார்த்து நமக்கு என்னதான் சொல்ல வருது? ஒன்றுமே இல்லைம்மா, எதையுமே எடுத்துக்காம நிம்மதியாக இருக்கிறது தான் கிரியா பார்த்து. எல்லாத்தையும் அனுபவிச்சிரு, இருக்கிற லைஃப்பில் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும். அதுக்காக வந்து இன்னைக்கு இந்த காலத்தில் நிறைய ஜென்ரேஷனில் இருக்காங்க, அவங்க ட்ரெஸ் இப்படி போடுறாங்க, அப்படி போடுறாங்க, அது பண்ணுறாங்க. அதெல்லாம் குறை கிடையாது. அவங்களுக்கு அந்த ஏஜில் அழகு எப்போ இருக்கும், அந்த ஏஜ் தான் இருக்கும்.
அது ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க, இதுவாக இருக்காங்கன்னா, ஆமாம் ஆப்வியஸாக ஹார்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னா உடல் வந்து சூடாக இருக்கும்போது இது வந்து அதாவது நிறைய பேர் ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் கேட்டதுக்கப்புறம், ஓ வருண் நீங்கள் இதோட யோசிக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஹார்ட்னா என்னென்னா சூடு. உடல் சூடாக இருக்கும்போது இன்னொருட ஆண் உடல் சூடாக இருக்கும்போது தான் அட்ராக்ஷனே இருக்கும். ரொம்ப குழு குழுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பாடியில் வந்து அந்த ஒரு சர்ஃபேஸே ஒர்க் அவுட் ஆகாது, அந்த கனெக்ஷனே ஏற்படாது. இதை பற்றி சிவபுராணத்துலலாம் எழுதியிருக்காங்க. அப்போது ஒரு உடம்பு, ஒருத்தருடைய பெண்மணி உடம்பு ஆண் உடம்பு சூட சூட இருந்தால் தான் ஹாட்டுன்னு வாங்க. ஹாட்டுன்னா என்ன சூடு. அப்போ இந்த சூடை தான் இங்கிலீஷ்காரன் அமெரிக்காக்காரன் ஹாட் அப்படின்னு போட்டான். ஸோ இதில் தப்பான வார்த்தைலாம் இல்லை. இது நிறைய பேர் தப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு பெண்மணி ஹாட்டாக இருக்காங்க, அது தப்பே இல்லை. தட் இஸ் ஒன் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் தான் அது. சார் நம்ம எல்லாமே பார்க்குற திருஷ்டி தாங்க. நம்ம பார்க்குற ஒரு திருஷ்டி தான் வந்து எல்லாத்தையுமே நமக்கு வந்து குறிக்குது. அதுக்குன்னு ஊரில் இருக்கிறவங்களாம் நம்ம ஹாட்லாம் சொல்லலை. அந்த ஒரு வடிவம் அப்படி இருக்குன்னா ஆப்வியஸாக அதுதான். ஸோ ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணிக்கும் போது அந்த ஒரு லைஃப் அற்புதமாக பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணும்போது அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். அதில் இருந்தால் இப்படி இருக்கக்கூடாது, ஆன்மீகம்ல இருந்தால் இப்படி இருக்கக்கூடாது, எவனுமே அப்படி சொன்னதே இல்லை. யாருமே அப்படி எழுதவும் இல்லை. ஆனால் இப்போ பயப்படுறாங்களே ஆன்மீகத்தில் தான் போய் ஏதோ சாமியார் ஆயிடுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம குரூப்லேயே சில பெண்கள்லாம் வந்து நான் அவருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அகஸ்தியருக்கு நீங்கள் வந்து ப்ராமிஸ் நேம் சொல்ல விரும்பலை, அகஸ்தியருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு சொன்னாங்க ஜி, நீங்கள் வந்து 1 year வரைக்கும் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க இந்த மந்திரத்தைன்னு. மந்திரம் அப்படின்றது மனத்துக்குள்ளே இயங்குற எந்திரம். மனத்துக்குள்ளே என்ன இயங்குது? வெளி உலக தாட்ஸ். அப்போ என்ன இயங்கணும்? இறைவனடி டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூட்டு. அந்த மந்திரம் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா ஒரு குரு கிடச்சிருவார். இவங்க வந்து எதை நோக்கி மந்திரம் சொல்லணும்னா பொருள் நோக்கி இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஞானம், ஒரு குரு வேணும், அதை நோக்கி மந்திரம் இருக்கணும். ஆனால் இவங்க என்ன நினச்சிட்றாங்க, 1 வருஷம் அகஸ்தியருக்கு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அகஸ்தியர் என்னமோ வந்து பக்கத்தில் உட்காந்து கை கொடுங்க ப்ராமிஸ் வாங்குற மாதிரி நம்மளே நினச்சிக்கிறோம். ஆப்வியஸாக அது உண்மை இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய பயங்கள் ஆன்மீகத்துலேயும் இருக்குது. நான் காயக்கல்பு சொல்லி கொடுத்துட்றேன், குண்டலினியை எழுப்பிடுறேன், தேர்ட் ஐ பண்ணிடுறேன். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம். ஏன்னா வந்து இதெல்லாம் தான் ஹாட் டாப்பிக்கு. அதனால் ஒரு பெண்ணை இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி ஆண் இது பண்ணுறதோ, இது எதுவுமே தப்பு இல்லை. இது எல்லாமே நம்ம பார்க்குற திருஷ்டியில் தான் இருக்குது. அதுதான் வந்து தப்புன்றேன். ஸோ இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்க அப்படி இருக்காங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டோம், அதில் ஒன்றுமே தப்பு இல்லையே. பட் உடம்ப பாதிச்சுக்காத குடிச்சு ஓவராக இவ்வளோ எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கோங்க. ஓவராக குடிச்சிங்கன்னா எங்கே நம்ம கான்ஷியஸ் இழந்து யாராவது எதாவது மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணணும், அதில் எந்த தப்பும் இல்லை. அது அன்போடு எடுத்து சொல்லும்போது கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஜென்ஜி அறிவாளிகள் தான். அடுத்து போன ஜென்ரேஷன் விட இந்த ஜென்ரேஷன் இருக்கிற ஜென்ஜி அறிவாளிகள் தான், முட்டாள் கிடையாது. எல்லாமே ஆராய்ஞ்சு பார்க்க அவங்களுக்கு தெரியும். பட் அது சொல்ல தெரியல பேரண்ட்ஸ்க்கு. அவங்களுடைய டியூனுக்கே போய் இப்படி இப்படி இருந்தால் எப்படிமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ யூத் இருக்கும்போது தான் யூத் என்ஜாய் பண்ண முடியும். 40-50 வந்தாங்கம்மா யூத்துனா ஒன்றும் கிடைக்காது. ஸோ ஆப்வியஸாக அதை தான் வந்து எல்லோரும் கடைப்பிடிக்கணும்னு நான் நினைப்பேன். இதுதான் ப்ராட் வே ஆஃப் திங்கிங். இப்போ நான் போயிட்டு நீ போடக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் போயான்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்து சொல்கிறது, ஸ்ப்ரெட் பண்ணுறது லவ்வாக இருக்கணும் தவிர வெறுப்பு வேற்றுமை இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வளர்க்க முடியாது. ஸோ அற்புதமான கேள்விகள்லாம் இன்றைக்கி கேட்குறது இல்லாமல் நீங்கள் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ போன பாட்காஸ்ட்டை விட இன்றைக்கி வந்து ஃபேன் பேஸ் உங்கள் மேலே அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நீங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ணால் வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸாக நிறைய பேர் இருக்கும். ஃபேஸ் ரிவீல்னால் அது பியூட்டி அந்த மாதிரி இல்லை, அந்த டிவினிட்டி. ஸோ எந்த அளவுக்கு டிவைனை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்றது தான் அந்த ஃபேஸ்ன்றது இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் ஆப்வியஸாக வந்து இந்த ஒரு பாட்காஸ்ட் லவ் பண்ணுறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி ஓப்பன் ரா டாக். எந்த ஸ்கிரிப்ட் எந்த பேப்பரு எதுவுமே கிடையாது, அனுபவம், ப்ராக்டிஸ். ஸோ இது ஒன்று தான் வந்து எங்களை இவ்வளோ தூரம் நிற்க வச்சுருக்கு. ஸோ தேங்க்யூ இந்திராமா. ஹரி ஓம். ஹரி ஓம். நன்றி. நன்றி.